உங்களுக்கு லங்ஸ் கேன்சர்மா? எப்படி டாக்டர்? இது மாதிரி ஃபேக்டரி புகையாலையும் ஸ்மோக்கிங் பண்றதுனாலையும் அதை சுவாசிக்கிறதுனாலையும் இல்ல நீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுனாலையும் உங்களுக்கு இந்த மாதிரி லங்ஸ் கேன்சர் வந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. இதுக்கெல்லாம் நிறைய மாத்திரை வந்துருச்சு, நம்ம குணப்படுத்திடலாம். டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டு இருக்க நேரத்தில் எனக்கு கேன்சர் சிம்டம்ஸோட வேற ஒரு சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிச்சது. எங்கள் கிளாஸில் என்ன மாதிரியே கேன்சர் வந்த ஒரு பொண்ணு. என்னம்மா கிளாஸ் ஹவரில் தூங்கிட்டே இருக்க? ஃபீவர் மேம். இதை ஒன்று சொல்லிடுங்க. ராஜி, அங்கே யாரோ நின்றுட்டு இருந்தாங்க பாத்தியா? என்னது? அங்கே யாரோ நின்றுட்டு இருந்தாங்க பாத்தியா? ஆமாம், எங்கள் அப்பா தான் நிற்கிறாரு. டைம் குறையிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தேன். கண்டிப்பாக என்னை ஒதுக்கி வச்சுருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியக்கூடாதுன்ட்டு அதையும் மறைச்சி. சாரு, என்னாச்சு? இல்லைடி, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை தானே? தண்ணி குடி. ஓகே. நோட்டெல்லாம் எடுத்து வைங்கடி. பெல் அடிக்க போகுதுடி. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? போலாம். அவளை எழுப்புங்க. வெயிட் 5 மினிட்ஸ் டி. சரி வாங்கடி, போலாம். வாங்க கிளம்பலாம். வாங்க. அது 5 மினிட்ஸ் தூங்குவோன்னு பார்த்தா 1 ஹவர் தூங்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது? எல்லாம் போயிருப்பாங்களே. சரி, ஆல்ரெடி அது சரியில்லை. சீக்கிரமாக கிளம்பி எடுத்து வச்சுட்டு போகலாம். என்னது? ஆல்ரெடி இது ராங்காக இருக்குது. இதில் ஸ்லிப்பர் வேறையா? இங்கே இருக்கக்கூடாது, டக்குன்னு போயிடலாம். யாரு? ஐயோ கடவுளே. யார் நீ? ஆல்ரெடி நான் கேன்சரால கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதில் நீ வேற. என்னதான் வேணும்? ஆமாம், நானும் உன்ன மாதிரி கேன்சரால் பாதிக்கப்பட்ட பொண்ணு தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கிடுவாங்க, என் கூட இருக்கவங்கெல்லாம் ஒதுக்கிடுவாங்கன்னு பயந்து பயந்து வாழ முடியாமல் சேர்த்திட்டேன். ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். நீயும் வந்துரு. அம்மா, என்னாலையும் பயந்து பயந்து வாழ முடியல. எல்லாரும் என்னை ஒதுக்கிடுவாங்களோன்னு பயம். நீ சொல்கிறது தான் கரெக்ட். நானும் வந்துடுறேன். சொன்ன மாதிரி இதுக்கு மேல வாழ வேணாம். அங்க போய் நம்ம ஹாப்பியா இருக்கலாம். எங்கடி வீட்லயும் ஆளை காணோம். எங்கதான் போயிருப்பா? ஒருவேளை டெரஸ்ல இருப்பாளோ? சரி வாங்க போய் பார்க்கலாம். சாரு, சாரு 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 நான் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு என்னடி பண்றது? எனக்கு கேன்சர் இருக்கு. தெரியும், எல்லாரும் என்ன வெறுத்துருவீங்க, ஒதுக்கிடுவீங்க. எங்க பாரு சாரு, கேன்சருங்கிறது ஒன்றும் தொற்று நோய் கிடையாது. அது ஒரு சின்ன டிசீஸ் தான். இப்போ எல்லாத்துக்குமே மருந்து கண்டுபிடிச்சாச்சு. மருந்தாலும் எல்லாமே குணப்படுத்த முடியும். இருந்தாலும் 20% தான் மாத்திரையால் குணப்படுத்த முடியும். மீதி 80% நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஓ மேலே நீ நம்பிக்கை வை. நாங்கள் இருக்கோம். எந்திரிச்சு வா, போகலாம். இந்த மாதிரி தாங்க எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது. எந்த தவறான செயலையும் எடுக்க வேண்டாம்.